அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எப்படியும் நோன்பு இருக்கும். நான் எனக்கு காலையில் உப்புமாவே போதும்னு சொல்லிவிட்டு அதே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு மட்டும் தானே போதும் அதுவேன்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கும் சாம்பார் சேர்த்தே வச்சுட்டேன். இன்ஷால்லா நோன்பு இருந்துச்சுன்னா நம்ம சாம்பார் வச்சுட்டு தொட்டுக்கு மட்டும் எதாவது செஞ்சுக்கலான்னு ஒரு ஐடியா. கொஞ்சோண்டு சாப்பாடு வடிச்சிட்டு தொட்டுக்க என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்தா நம்ம ஃப்ரிட்ஜில் கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி இதுலேயே நம்ம ஒரு புளிமிளகாய் செஞ்சு சாப்பிட்றலான்னு ஒரு ஐடியா. பாருங்கள், ஒரே ஐடியாவே வருது இன்றைக்கின்னு பார்த்து. என்ன பண்ணுறது, கொஞ்சம் கத்திரிக்காயை சுட்டுட்டு சின்ன வெங்காயமும் அதே மாதிரி சுட்டுட்டு பட்டை மிளகானா காஞ்ச மிளகா, அது தக்காளி, புளி எல்லாத்தையுமே இதே மாதிரி சுட்டுட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். எப்பயுமே நம்ம கையில் பிசைய தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு இப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் தாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு சாப்பிட்டேன். இதில் கருவாடு போட்டு சாப்பிட்டா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் பார்த்தீங்கன்னா நோம்புன்னு சொல்லிட்டாங்களா, அஃபீனுக்கு பக்தி முத்தி ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவளுக்கு எப்பயுமே ஓதுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஓதிட்டு இருந்தா. அப்புறம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. சரி அவங்க ரெண்டு பேரும் அந்த வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு மிளகு கறி செஞ்சுருவோம். நம்ம தான் மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்கே அதே வச்சுட்டு மிளகு கறி மட்டும் செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு மிளகு கறி செஞ்சுட்டேன். எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போட்டுட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த நோம்பில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம அஃபீன் அம்மாவும் சேர்ந்து நோன்பு வச்சாங்க. எப்பயும் போல் என்னோடய ஃபேவரட் டீயோட நோன்பு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அஃப்ரீனை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். லஞ்ச் கட்டுற வேலை இல்லைல்ல பாப்பாவுக்கு, அதனால் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பார்த்தா இந்த பாப்பா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அஃப்ரீன் வேறு ஃபஸ்ட் டைம் நோன்பு வச்சுட்டு போயிருக்கா, எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபீலிங்கு. காலைல பார்த்திங்கன்னா அவ்வளோவா வேலை இருக்காது, சமைக்கிற வேலை இருக்காதனால துணியெல்லாம் துவைச்சிட்டு நைட்டு சகரில் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு படுத்துட்டேன்னா அதனால் அதையும் வாஷ் பண்ணணும். கொஞ்சம் வேலை தான் இருக்கும் மார்னிங்கு. ஈவினிங் பார்த்திங்களா எங்கள் அண்ணன் வீட்டில் நோன்பு திறக்க கூப்பிட்ருக்காங்க. சரி ஓசிலே போய் நோன்பை திறந்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அஃப்ராமாவுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு லஞ்சுக்கு அவளுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும்ல, அதனால் அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு பருப்பு சோறு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சோண்டு பருப்பு, கொஞ்சோண்டு அரிசி, பெருங்காயம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு 2 ஸ்பூன் அரிசி, ஒரு கேரட் போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு பாப்பா கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இப்போல்லாம் கொடுக்குறேன். வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன். கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் அந்த மாதிரி. அதே மாதிரி துவரம் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு அந்த மாதிரி மாற்றி கூட அரைச்சிட்டு குக் பண்ணி கொடுக்கலாம். அஃபீன் எப்படா நோன்பு திறப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஒரு வேளை நாங்கள் கிளம்பி அங்கே போயிட்டோம். ஒருத்தி நோன்பு திறந்துட்டு டயர்டாக படுத்துட்டா. அப்புறம் தூங்கிட்டான். நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நோன்பு திறக்க போனதுனால வீட்டில் எதுவும் செய்யலை. ஓசிலே போய் நான் நோன்பு திறந்துட்டு வந்துட்டேன். திங்ஸ் எல்லாம் வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அது இப்படியே பேக்கில் இருக்குது, அதை எடுத்து வைக்கணும். சேம் டைம் போய் புளியானவு இல்லை சாரி மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு புளியை ஊற வச்சிடலாம். பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே செஞ்சிடணும். அதனால் புளியை ஊற வச்சுருக்கேன். மீனும் கட் பண்ணாமலே இருக்காதே, நான் கட் பண்ணணும். மணி 8 ஆயிடுச்சுங்க. இன்னும் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணல. எப்போ சமைச்சு எப்போ வேலையை முடிக்க. நம்ம ஒரு வெளியே அப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போமா, அப்போ தான் அல்லாண்டு உட்காரலான்னு உட்காருவோம். அப்போ சும்மா தானேம்மா இருக்க, சும்மா தானே இருக்கி அப்படி கேட்க மாட்டாங்க, சுபாவமாக இருக்க அப்படின்னு கேட்பாங்களா. நாமளும் ஆமாம் என்னன்னு கேட்போம். சும்மா இருந்தால் கொஞ்சம் டீ போடமா, அப்போ வரும் பாருங்க ஒரு கடுப்பு. என்ன பண்ணுறது, சொல்லவும் முடியாது. சரி நம்ம அப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேற உட்காந்துருப்போமா, அப்போன்னு பார்த்து இப்படி சொல்லும் போது ஒரு மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, போட்டு கொடுத்து தான் ஆகணும். ஒரு வழியாக போட்டு கொடுத்துருவோம் நம்மளும். இந்த பாயசம் மிக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நோம்புன்றனால ஏதாவது ஸ்பெஷலாக நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா அதையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும். அப்புறம் நான் பேசுறதுக்கெல்லாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. என்னம்மா சகருக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். நான் இவ்வளோன்னு பாத்திரத்தில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா சகருக்கு தானே, அதனால் போதுன்னு சொல்லிட்டு இதுலேயே நான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை உரிச்சிட்டு குக் பண்ணும்போது பார்க்கலாம். மீன் குழம்பையும் தாளித்து விட்டுட்டேன். இப்போ மீனை மட்டும் கட் பண்ணணும். ஐஸ் நல்லா விட்டுருச்சா, இப்போ தனித்தனியாக கட் பண்ணி வச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தனியாக, ஆணத்துக்கு தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பெருசாக இருக்கிறது பொரிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறத உப்பு போட்டு வச்சுட்டேன். இதை ஆணத்தில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு ஊறட்டும், அப்போ தான் மீனில் நல்லா உப்பு குடிக்கும்.
அதுக்குள்ளே நம்ம மீனை பரட்டிடலாமேன்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகு ஜீரக பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எடுத்து போடுற மாதிரி இருக்குல்ல, அதனால தான் முன்னாடியே அரைச்சி வச்சுக்கிறது எல்லா பவுடரையும். கொஞ்சோண்டு லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு சகருக்கு தான் தேவையா, அதனால ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அஃபீனுக்கு தூக்கம் வந்துருச்சு, அஃப்ராக்கு தூக்கம் வந்துருச்சு. 2 பேரும் டிவி பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். மீன் குழம்பும் வச்சுட்டேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். நாங்கள் சகரில் எந்திரிச்சிட்டோம். இன்றைக்கி அஃபீன் வந்து எந்திரிக்கல. ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப நேற்று ஃபுல்லாக பாவம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, தண்ணி தவிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரிம்மா நீ வந்து சனி ஞாயிறு லீவில் வை, இது பரவாயில்ல வச்சு சனி ஞாயிறு லீவில் வைம்மா, இப்போ வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் வச்சுட்டோம் நோன்பு. காலைல எழுந்திரிச்சு மீன் போட்டு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு இன்றைக்கி சகரு. உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.